ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஒரே மாதிரி சமைச்சு போர் அடிச்சிருச்சா? இன்றைக்கி வித்தியாசமாக ஒரு டிஷ் பண்ணலாம் வரீங்களா? இதை நான் லஞ்சுக்கு தாங்க செஞ்சுருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுரக்காயில் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு வழக்கு, அதாவது 1/2 கிலோ அரிசி கணக்கு தாங்க எடுத்திருக்கேன். குக்கரில் செய்ய போகிறேன் நான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு, கருவேப்பிலை, எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு எல்லாம் வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்குங்க. இது நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வரணும். அப்போ தான் சீக்கிரம் பிரியாணி கெட்டு போகாமல் இருக்கும். நான் பாஸ்மதி ரைஸில் தான் செஞ்சேன். அது பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம மிளகாப்பொடி, காஷ்மீரி மிளகாப்பொடி இதெல்லாம் தான் சேர்த்துருக்கேன். அடுத்து மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி, கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சுரக்காவை சேர்த்துக்க போகிறோம். சுரக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா சுரக்காய் வதங்கணும். சுரக்காய் நல்லா வதங்கினோடனே இதில் கொஞ்சோண்டு கறி மசால் பொடி போட்டுக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் ஒரு உலக்கு எடுத்தேன். அதுக்கு 2 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். பாஸ்மதி ரைஸுங்கிறனால 1.25 உலக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசி போட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் ஃபாஸ்ட்டில் விட்டு எடுத்துட்டேன். ரெடி. தேங்க்யூ.